வெல்கம் டு சுகிந்தியா சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கேரட் சாதம். அது எப்படி ஈஸியான மெத்தடில் பண்ணலாம் வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட 2 வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கறி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கட் பண்ணி வச்சுக்க ஒரு ஃபுல் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் துருவி வச்சுருக்க கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே இப்போ மூடி வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். கேரட் நல்லா வெந்துருச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிருச்சு. நம்ம இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 கப் சாதமும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக பிரட்டி விடுங்க. கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.